வணக்கம் நண்பர்களே. நாம் தமிழர் கட்சிக்கு சமூக வலைதளங்கள்ல உள்ள பிரபலமானவர்கள் நாளுக்கு நாள் ஆதரவு கரத்தை நீட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாள் தான் இருக்குது இந்த அரசியல் கட்சி பரப்புரைகள் முடிவு செய்ய. இந்த நிலையில இந்த மாதிரி பிரபலங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா நிக்கிறது திராவிட கட்சிகளிடையே மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருந்து வந்துகிட்டு இருக்க டிடிஎஃப் வாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் வாக்கு செலுத்த போறேன், சீமான் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்த போறேன் அப்படின்னு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இந்த வீடியோவை நீங்களே பாருங்க. போறீங்க ஏன் டிஎம்கேக்கு போடுறீங்க? வருஷமா எல்லாருமே டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இது இந்த ஓட்டு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போகும். பட் நான் பொதுவா பேசுறேன். எல்லாருமே ஒவ்வொரு வாட்டி நம்ம தமிழ்நாட்டுல என்ன வரும், இன்னும் வந்தா ஏடிஎம்கே வரும், இல்ல டிஎம்கே வரும். ஒரு மாற்றம் வேணும்ல. புதுசா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணும்ல. ஒரு வாட்டி சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஒரு வாட்டி விஜயநாக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் புதுசா யார் வராங்களோ அவங்களுக்கு பண்ணுவோம். இப்ப யாரு ரொம்ப பெஸ்டா பண்றாங்களோ அவங்களே எப்பவுமே சப்போர்ட் பண்ணலாம். இந்த வாட்டி பண்ணா நான் பரமபொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இந்த வாட்டி பண்ணா நான் சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். விஜய் வரும்போது விஜயநாக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, விஜய் என்ன போற மாட்டாரு, இப்போ வர மாட்டேன். 2026 வராரு. அப்போ சீமானு பண்ணலானே. ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்களான்னு பாக்கணும் இல்லைங்க. நம்ம இதை யோசனை பண்றோம், மத்தவங்க யோசனை பண்றாங்களா? இப்படிதான் மத்தவங்க யோசிக்க மாட்டான். அப்ப யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். நீங்க புதுசா யாருக்காவது ஒரு ஓட்டு போடுங்க. சீமான் தான் போறேன். யூடியூப்ல பிரபலமா இருக்கிற பிரசாந்த் அவர்களா இருக்கட்டும், சமூக வலைதளங்கள்ல மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற செந்தில்குமார் அவர்களா இருக்கட்டும், அடிமையா இருந்தே 60 வருஷமா பழகிட்டேன். என் ஆத்தால அப்போ நான் அந்த பிராண்டு ஓட்டு போட்டு இப்படி பிச்சைக்காரன் நாயோட கேவலமா அந்த மக்களை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேஜிஎஃப் விக்கியா இருக்கட்டும், இந்த மாதிரி பலர் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இன்னைக்கு செயல்பட தொடங்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் மக்களை ஏமாத்தி வந்துகிட்டு இருக்கிறது, சமூக வலைதளங்கள்ல பயணிச்சு வந்துகிட்டு இருக்க அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காக தன்னிச்சையா இன்னைக்கு ஒருத்தரும் ஆதரவு கரத்தை நீட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம முக்கியமா பார்க்கணும்னா, திராவிட கட்சிகள் மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்களா ஒழிஞ்சு மக்களுக்காக நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி எந்த வகையிலுமே ஓட்டு வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி மக்களை தொடர்ச்சியா ஏமாத்தி வந்துகிட்டு இருக்க காரணத்தினாலதான் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பலர் பிரபலமானவர்கள் நாம் தமிழர் கட்சியை இருட்டடிப்பு செய்யறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே இந்த மாதிரி திரைப்பிரபலங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. இதுவே பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் இன்னும் 10 நாள் தான் எலெக்ஷனுக்கு இருக்க காரணத்தினால இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பரப்புரைகள்லாம் பாத்தீங்கன்னா மக்களிடையே போகும்போது ஈஸியா மிகப்பெரிய அளவுல சென்றடைங்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் மிகப்பெரிய கலக்கத்துல இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய தேர்தலில் 1 கோடி வாக்குக்கு மேல கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதியாயிருக்குன்னு தான் சொல்லணும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.